சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். பிரபல சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகை ராணி அவர் கணவருடன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து திருச்செங்கோட்டை சேர்ந்த EN தினேஷ்ராஜ் என்பவர் எங்கள் மீதும் கரூர் நகர காவல் நிலையத்தில் அவதூறு புகார் மற்றும் வழக்கு தொடர்ந்ததன் பேரில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினோம். இதனால் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகையான என் புகழுக்கும் என் கணவரின் தொழிலுக்கும் களங்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் EN தினேஷ்ராஜ் அவர்கள் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி 2026 அன்று எங்கள் மீது அளித்த புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டார். இதனால் எங்கள் மீது தொடரப்பட்ட வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆகையால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலைத்துறையை சேர்ந்த என் மீதும் என் கணவர் மீதும் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கி எங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், என் பேர் பாலாஜி. எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குன்னா, ஃபேமிலி மேலே எம்எல்ஏ வந்து ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க கரூரில். தினேஷ்ராஜ் சொல்லிட்டு நானாட்ட முருகனுடைய பையன், NTS ஹோட்டலுடைய ஓனர் வந்து அந்த எம்எல்ஏ வந்து பணம் வாங்கிட்டேன், கார் எடுத்துன்னு போயிட்டேன், நகை எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க. ஆனால் நான் அதை அரெஸ்ட் ஆகலை, அப்ஸ்கானில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பெயில் வந்து நான் கேஸையும் ஸ்குவாஷ் பண்ணி அவர் கைப்படவும் அவர் எழுதி கொடுத்துட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து கோவத்தில் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அவர் கோவத்தை கொடுத்துக்கிறேன் கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவரு பொய்யான புகாருன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கினாரு. இப்போ நான் வந்து உங்களுக்கு எதுக்கு அது நான் வந்து கோர்ட்லேயும் ஸ்குவாஷ் பண்ணிட்ட கேஸை. இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை, யாருக்கும் நமக்கு தொடர்பு கிடையாது, எதுவும் கிடையாது. எங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு நாங்கள் நீதிமன்றம் மூலமா தீர்த்துக்கணும். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டு வச்சு எங்கள் கெரியரு லைஃப் எல்லாம் ஸ்பாயில் பண்ணதுக்காக அவர் மேலே நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போட போகிறோம். தேங்க்யூ.